காலையில் என்னண்ணா இதுக்காண்டி வந்துக்கிறீங்களா? இல்லை நாங்கள் விந்தோக்கிண்டி வருவோம். Okay. How do you feel? I feel very, very inspired and very privileged to be here today to be part of. Hi. Where are you from? I'm from Sydney. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் முன்புறமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலி வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்குமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக திருக்குறளுக்கு என்று ஒரு புதிதாக ஒரு அரண்மனை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் பின்புறமாக. இது உண்மையிலே வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் இருக்கானது, உலகத்திலே இல்லை நினைக்கிறேன். உலகத்திலேயே முதல் முறையாக வந்து திருக்குறளுக்கு என்று ஒரு அரண்மனை கட்டது என்று சொல்லிச்சுன்னா எங்களோட தமிழர்கள் தான். 1330 குறள்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருங்கற்களில் பதிச்சு அதுக்கு என்று தனி ஒரு அரண்மனை ஒன்று கட்டிக்காங்க. உண்மையிலேயே எங்களுடைய தமிழர்களுடைய இலக்கியங்களை கலாச்சாரங்களை உண்மையிலே வந்து எங்களுடைய தமிழர்கள் மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய புலம்பெயர் தேச உறவுகள் வந்து அந்த திருக்குறளை அமைந்திருக்கின்ற அந்த காணி ஆஸ்திரேலியாவிலிருந்து நன்கொடையாக கொடுக்கப்பட்ட போதும் அதை வந்து கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு முன்பதாக வந்து அஸ்திவாரம் வந்து போடப்பட்டது. இன்றைய நாளில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இதை வந்து பிரம்மாண்டமாக வந்து திறந்து வைக்கிறாங்க. இன்றைக்கு இங்கே என்னென்ன நிகழ்வு எல்லாமே வந்து நடக்குது, எப்படி திறந்து வைக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறீங்க. யாரோ உங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, இங்கே வாகனங்கள் எல்லாம் வந்துருக்காங்க, இப்போவும் வந்து இறங்கி கொண்டிருக்காங்க. உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே பூசை நடந்து கொண்டிருக்குது. அதுக்குரிய ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. என்னுடைய நண்பர்களை நிற்கணும், உள்ளதான் எல்லாம் நிற்கணும். ஓகே, தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்.
வாகனங்களும் இப்போ கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டப்பட்ட விநாயகர் வழிபாடு இடம்பெற்று அதற்கு முன்பதாக உள்ள ஏனைய நிகழ்வு. அடுத்ததாக பெயர் பலகை திறந்து வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இந்த திரை நீக்கம் செய்து வைக்கப்படும். சமூகத்திற்கு இந்த சிவமூர் யாழ்ப்பாணம் திருக்குறள் வளாகம் கையெழுத்து வைக்கப்படுகிறது. திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சிவமூர் திருக்குறள் வளாகம் என்ற வந்து அடுத்த நிகழ்வாக நாடா வளாகம்
திரு ஆறுமுக தலைவர் சிவபூமி அறக்கட்டளை சார்பாக இன்றைய நாளில் வந்து இது வந்து திறந்து வைக்கப்படுகிறது. எமது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் திறந்து வைப்பார். அடுத்த நிகழ்வாக திருவள்ளுவருடைய சிலை வந்து திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. இப்பொழுது பிரமாண்டமாக இருக்கின்ற அந்த திருவள்ளுவர் சிலை வந்து இப்பொழுது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அடுத்ததாக இந்த திருக்குறள் வளாகத்தின் மையத்திலே வீட்டிற்கு எம்மையெல்லாம் பெருமைப்படுத்துகின்ற திருவள்ளுவர் சிலைக்கான திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைப்பதற்காக இப்போ மேலே செல்கின்றார்கள். இப்பொழுது பிரமாண்டமான அந்த ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை வந்து இப்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. அடுத்ததாக திருவள்ளுவர் சிலைக்கான கோவிலினை அவருடைய பாணியார் அவர்கள் இப்பொழுது சிறை நீக்கம் செய்து வைப்பார். அகரம் ஒரு மூன்றும் நலம் குன்ற வென்று வந்தார் அகர முதலானை அணி ஆப்பனூரானை அகர முதலானை அணி ஆப்பனூரானை பலவும் மனமுடையார் வினை பற்று அருப்பாரே நன்றியில் நெறியில் அழுந்திய நன் தமிழ் வேந்தரும் இங்கு தமிழ் வேந்தரும் இங்கு வென்றிகள் திருநீற்று மொழியில் விளங்கும் சிறப்பும் நேர்மையும் படைத்தனம் என்பார் சிறப்பும் நேர்மையும் படைத்தனம் என்பார். திருவள்ளுவருக்கான அந்த மாலை வந்து இப்பொழுது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மறுபடியும் திருவள்ளுவருக்கான மாலை வந்து அணிவிக்கப்படுகின்றது. பொருள்
எல்லாவற்றையும் கலைஞரில் பதிப்பித்து நமக்கு உதவி செய்த புஷ்பநாதன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை நாடாவட்டி இந்த மக்களுக்கு இதனை அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். நாடாவட்டி இப்பொழுது திருக்குறள் வளாகம் வந்து திறந்து வைக்கப்பட இருக்கிறது. ஆகியோரை இணைந்து அந்த இலக்கை வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இந்த திருக்குறள்களை இப்பொழுது திருக்குறளை வந்து பார்க்கணும். இந்தியாவில் அதற்கு நிகராக அங்கே ஒரு அரசு செய்வதை இங்கே ஒரு அறக்கட்டளை செய்திருக்கின்றது. பௌத்த பிக்குகள் வந்து மக்கள் பார்வைக்கு சூரிய சந்திர உள்ளதை காட்சி தருகின்ற இந்த அருள் பெரும் பணியினை சிவகங்கை அறக்கட்டளை திருவிழா பரிசாக உலகத்தமிழ் மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. திருக்குறள் வளாகத்தை வந்து பார்வையிட்டு
திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காண ஒரு பெயர் பலகாயம் வந்து பதாகாயம் ஒன்று இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த புறமும் ஒரு மனப்பதாகை தியானம் செய்வது போன்ற ஒரு மனப்பதாகை வந்து வைத்துள்ளது. மன அமைதிக்காக இந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேற்புறமாக இருந்து பார்க்கின்ற போது பாருங்கள் அப்படி இருக்கின்றது. அடுத்த அரங்க நிகழ்வுகள் யாவும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? புதிதாக புதிய ஒரு முயற்சி ஒன்று துவங்கி இருக்கிறோம். ஓகே, அழியாத முயற்சி. ஓகே, இன்றைக்கும் திருச்செந்தூர் கடற்கரையிலே எத்தனையோ ஆண்டுகளுக்குள்ள கடல் மறந்த கல்வி மிதந்து வருது. அதுபோல இது அழிந்தாலும் அந்த கல்வி மிதந்து இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலும் இந்த திருக்குறள் வருமங்கள் நம்பிக்கை ஒற்றையில் எழுதல் பார்க்க, இணையத்தில் பதிச்சு வைத்ததை பார்க்க, இதில் பதிச்சு வச்சது எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சிறப்பான முயற்சி. ஆர்வல் திருவள்ளுவர் இதை செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கங்கள். அழியாமல் செய்திருக்கிறார். நன்றி நன்றி. எல்லோரும் திருக்குறள். வணக்கம். வணக்கம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லதொரு முயற்சி. எங்கேருந்து வரீங்க? லண்டனா? இதுக்காண்டி வந்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் விந்தோக்கிலி வருவோம். ஓகே, நல்லா இருக்குது. எல்லாரோடலாம் முடிஞ்சிருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தான், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. உலகத்திலே இல்லை நினைக்கிறேன். உலகத்திலே இல்லை. நம்ம யாழ்ப்பாணத்தில் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம். தமிழருடைய ஒரு பண்பாடுகள், கலாச்சாரத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்க்கிற விதமாக, பிரதிபலிக்கிற விதமாக. சிறப்பு என்னென்னா, நீங்கள் இதை கையால் பேனை மையம் அல்லது பென்சிலும் ரப்பர் வச்சு எழுதினாலே இவ்வளோ எழுத்த பிள்ளை எழுத முடியாது. எழுத்தையும் தவறுபடாமல், பிழை இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல், சொற்பிழை இல்லாமல் கல்லில் வடித்ததுக்கு பாராட்டுக்கள். அந்த யார் வடித்தார்களோ அவர்களுக்கு எனக்கு பாராட்டுக்கள். முன்பு பக்கத்தில் இருந்து ஒரு கல்லை பிழைச்சி, ஒரு எழுத்து பிழைச்சி அந்த கல்லை முழுக்க போச்சு. இதே மாதிரி திருக்குறள் மாதிரியே இன்னும் எங்களுடைய பொக்கிஷங்களை வந்து நாங்கள் இதே மாதிரி இன்னும் பாதுகாக்கணும். நாங்கள் கண்டிப்பாக இணையத்தில் கணிவர் நாங்கள் மதுரை ப்ரொஜெக்டில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் இதிலையும் நாங்கள் வழிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். நன்றி நன்றி நன்றி. ஓகே, நன்றி 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 நன்றி. நன்றி. லண்டன்லேயே திருக்குறள், இன்னொரு திருவள்ளுவர் சிலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்து பக்கத்தில் வைக்கிறோம். 18ஆம் தேதி, 15ஆம் தேதி. ரைட் ரைட். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நல்லா ஜிபி தான் அந்த சிலையை நன்றி கொடுத்தேன். ஓகே ஓகே. ஹாய், how do you feel? I feel very, very inspired and very privileged to be here today to be part of this celebration. We are here because our very good friend Dr. Haran, who lives in Australia, we live in Sydney, and we've come here to share this moment with him all the way from Australia. Best place, Sri Lanka? Best place? Yeah, Sri Lanka, absolutely beautiful, and we have found the people to be friendly, to be very helpful, very wonderful. The traffic is a bit of a challenge, but we have found everybody here, particularly in Jaffna, to be really wonderful people, and we're very happy to be here with them. Thank you. You are welcome. Hi. Where are you from? I'm from Sydney, Australia. Okay. How did you feel? I feel very blessed to be here at the opening of this beautiful place, which is going to go on for generations and help a lot of young people to learn about the prophet. I can't say his name because it's he's Sri Lankan. Okay, thank you. But we've really enjoyed our stay and we've been welcomed, very welcomed. Okay. It's a beautiful place. Beautiful. Yes. Okay, thank you. Thank you. ஓகே, இந்த சிவபூமியினுடைய திருக்குறள் வளாகம் திறப்பு விழா இன்றைய நாளில் மிக சிறப்பாக வந்து இடம்பெற்றது. அந்த காணொளி வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே, இன்னொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். ஓகே, பாய்.